தௌலிகல ஹந்தஸ் அல்மனார் ஸ்கூல் எங்கட ஸ்டூடெண்ட் ஒருத்தர். இவர் ஊர் வந்து தெஹியாங்க முஹன்னத். ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் ருஹுன கேம்பஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்குன்னு தானே. அப்ப இவர இலக்கு இவருக்கு அழகான முறையில பிள்ளைகள் லெக்சராக இருந்துச்சு. ஏன் இவரு தானே பிள்ளைகள் பெஸ்ட் ஆஃப் எப்படி கணிக்கிறேன்னா பிள்ளைகள் உங்களோட ஏ லெவல்ல ஜெட் ஸ்கோர் மாதிரி அங்க ஜிபிஏ பாயிண்ட் இருக்குது. ஜிபிஏ பாயிண்ட் பிள்ளைகள் இவருக்கு 3.8க்கு மேல மொத்தமாக இருக்கிறதே 4.0 தான். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு தமிழ் மீடிய பிள்ளைகள் செலக்ட் ஆகிற வாய்ப்பே குறைவு. அதுக்குள்ள எங்கட மாணவன் ஒருவன் செலக்ட் ஆகி பெஸ்ட் ஆஃப் வாரன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. அதுலயும் பிள்ளைகள் 3 கோல்ட் மெடலுக்கு அவருதான் உரிமையாளர்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. இதே மாதிரி பிள்ளைகள் அடுத்தடுத்த பேட்ச்லயும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் வந்திருக்கிறாங்க. இதே இடத்துல ஞாபகப்படுத்துற பிள்ளைகள் இதே மாதிரி கெலனி யூனிவர்சிட்டியிலையும் இதே சேம் பேட்ச் 17 பேட்ச் ஒரு ஸ்டூடெண்ட் பிள்ளைகள் நல்ல வலை கொள்ளுங்க பெர்மனன்ட் லெக்சர் ஆகிட்டான். கண்டி டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரையில பிரதானமாக டெக் உள்ள ஸ்கூல்ல பிள்ளைகள் தௌலேகல் ஹந்தஸ் அல்மனார், அது மாதிரி அபூர்ண அஸ்ஹர், அது மாதிரி மடவள மதீனா. இதுல இருந்து பிள்ளைகள் கொரோனாக்கு முந்தி கொரோனாக்கு பிறகு ஆன்லைன் இருக்கிற காலம் எல்லா காலங்கள்லையும் பிள்ளைகள் இதுவரைக்கும் கேம்பஸ் என்டர் பண்ணின அவ்வளவு பாய்ஸும் எங்கட மாணவர்கள் என்பது பிள்ளைகள் சந்தோஷமான செய்தியாக இருக்கு. எங்களை 3 வகையான டிகிரி செய்யலும். இடெக்கும் பிடெக்கும் ஐசிடியும். பெட்ச்ல ஒருத்தருக்கு மெடல்ஸ் கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 3 மெடல்ஸ் கிடைச்சிச்சு. அப்ப ஜஸாக்கல்லா சார் யூனிவர்சிட்டி போயிட்டு ஒரு 2nd இயர்ல நினைக்கிறேன். அந்த டைம் தான் வந்து இப்படி ஒரு விஷயம் ஒண்டிக்கிற. அதாவது எனக்கு அந்த டைம் கிளாஸஸ் இருந்துச்சு. இந்த மெடல்ன்ற விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் டார்கெட் பண்ணி படித்தேன். படிக்கிற டைமுக்கு ஃபுல்லி ஃபோக்கஸ்டா படிங்க. ஒவ்வொரு விஷயத்த அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் படிக்கிற விஷயம்தான் யூனிவர்சிட்டியில் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஓகேயா, இங்கே நீங்க படிக்கிறது பேசிக். அதனால வந்து இங்கே சரியா விஷயத்தை எடுத்தீங்கன்னா தான் அங்க போயிட்டு சேவை பண்ணியலுமா. ஓகேயா, அங்கே போயிட்டு யூனிவர்சிட்டி ஸ்டடிஸ் போது இங்கிலீஷ் மீடியம் அதை நீங்க ஒரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பயப்பட்டு என்னன்னு சொன்னா இங்க தமிழ் மீடியம் படிச்சு அங்கே போய் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது கஷ்டமாயிருக்குமே. அந்த மாதிரி எது இஷ்யூவும் இல்லை. அது ஒரு செமிஸ்டர் தாண்டிக்கிட்டு எங்களுக்கு ஃப்ளூவெண்ட் ஆகிடும். ஓகேயா, அடுத்தது ஜாப் மார்க்கெட். ஜாப் மார்க்கெட் எப்படின்னு சொன்னா இப்போ நான் ஐடி டிகிரி, நான் ஒர்க் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. அப்போ சார் வந்து எனக்கு டிகிரி முடியணும்னு சொன்னால் லெக்சரிங் சைட் ட்ரை பண்ண சொல்லி நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு இண்டஸ்ட்ரியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அட் தி சேம் டைம் மாஸ்டர்ஸ், அதாவது இப்போ நான் ஏ லெவல் அதுக்கு ஒரு டிகிரி முடிப்போம், அதுக்கு ஒரு வந்து மாஸ்டர்ஸ் பிஹெச்டி அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடும். ஓகேயா, அப்போ இன்ஷால்லா மாஸ்டர்ஸை செஞ்சுட்டு அப்படியே அந்த ஃபீல்டுக்கு ஒரு பிளான்ல ஈக்கிறேன். பாப்போம் இன்ஷால்லா நடக்கும்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொன்னா நான் சொல்றேன், இங்கே படிக்கிற விஷயங்கள சரியா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு யூனிவர்சிட்டி போயிட்டும். சிலவங்க சொல்றேன் யூனிவர்சிட்டி போய் தான் படிக்க தேவையில்ல, யூனிவர்சிட்டி போனா லைஃப் செட்டில். அதை கதை இல்லை. என்ன சொன்னா இப்ப காம்படிஷன் கூட இல்லை இதுலையும். சரியா, ஈவன் இடெக் பிடெக் ஐடி 3 ஃபீல்ட்லயுமே காம்படிஷன்ஸ் கூட. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஏ லெவல்ல நாங்க காம்படிஷன் எங்களுக்கு இருக்கிற காம்படிஷன் வந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரீம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட தான். ஓகேயா, ஆனா நீங்க வெளியில வந்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டியில ஒரு உதாரணத்துக்கு நான் ஐடி டிகிரி அடிச்சு செஞ்சுட்டு வெளியில வந்தேன்னு சொன்னா எனக்கு அங்கே காம்படிஷன் வரும். மொரட்டோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ருஹுன கம்ப்யூட்டர் சயின்ஸ், வேறதனி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி மற்ற இப்ப டெக்னாலஜி ஃபேக்கல்டிஸ்ல வர ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்லிட், அந்த மாதிரி பிரைவேட் கம்பெனி இந்த யூனிவர்சிட்டிஸுக்கு தானே அதுல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோடையும் சேர்த்து ஒரு காம்படிஷன் வரும். ஓகேயா, அந்த காம்படிஷன்ல நாங்க இந்த முன்னுக்கு வரணும்னு சொன்னா யூனிவர்சிட்டியில போயிட்டு கட்டாயம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேயா, யூனிவர்சிட்டியில போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாம அங்கேயும் சும்மா ஜொலிக்கு இருந்தோம்னு சொன்னா சேவ் பண்றது கஷ்டம். இப்போ சிலவங்க வந்து ஒர்க் இல்லை, சரியான ஆப்பர்ச்சுனிட்டி செட் ஆகல, அந்த மாதிரி இப்போ டிகிரி முடிச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சம்டைம் அவங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருந்து ஒர்க் கிடைக்காம இருக்கிற சான்சஸ் மீக்கிற ஒருத்தர் 2 பேர் எங்க சைடு இருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு வந்து அந்த அவங்க சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம, அதாவது யூனிவர்சிட்டிலையும் சரியா படிக்காம அந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் ஒர்க் கிடைக்கல. யூனிவர்சிட்டி போகணும்ன்ற ஒரு டார்கெட்டாவது இருக்கணும் பிள்ளைகள். அடுத்து உங்களுக்கு தெரியும் இப்ப தொழில் வாய்ப்புகளுக்கு பிள்ளைகள் பெரிய தட்டுப்பாடு. தொழில் என்பது ஒரு பிள்ளைகள் போட்டி. அப்ப இந்த இடத்துல நீங்க பேசிக் பேச்சுலர் டிகிரியை மட்டும் வச்சு தொழிலுக்கு போகலாது.
பேச்சுலர் டிகிரி இருக்கணும், சில நேரம் மாஸ்டர் டிகிரி தேவைப்படும். டிகிரியை மட்டும் வச்சு செய்யலாது, பிள்ளைகள் எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படும். அப்ப நீங்க பிள்ளைகள் பிராக்டிக்கலோட படிக்கணும். வேலோண்டு இறங்கினா பிள்ளைகள் வேலை செய்ய தெரியணும். உங்களோட கையில டிகிரி சர்டிபிகேட் இருக்குது, ஆனா வேலை தெரியாது. ஆகவே பிள்ளைகள் நல்லா விளைக்கொள்ளுங்க. இது பிராக்டிக்கலோட உள்ள பாடம், பிராக்டிக்கலோடய படிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸோடய போகணும்.